நீ இந்த கோழி குளிப்பாட்டிடலாம். ஹாய் கைஸ், வெல்கம் டு வெல் ஃபுட் டியூப். ஐ அம் சாம்பாத் அண்ட் சிவகண்ணன். கையில் பார்த்துருப்பீங்க, நாட்டுக்கோழியும் ரம்மு வச்சுருக்கோம். ஸோ இதை வச்சு தான் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்டான டிஷ் ஒன்று பண்ண போகிறோம். என்ன டிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருப்பீங்க, பீர் வச்சு நாங்கள் ஒரு டிஷ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் இது ரம்மு வச்சு பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் காமிக்கிறோம். ஸோ இன்டர்நேஷ்னல் ஃபுட்டு இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மஞ்சத்தூள் இருக்குது. இதை கோழியில் தடவி நீட்டாக வாஷ் பண்ணிடலாம். சூப்பராக மஞ்சள் தடவியாச்சு. நீ இந்த கோழி குளிப்பாட்டிடலாம். ரம் சிக்கன் அடுப்பு கொத்த வச்சாச்சு. கடாய் வச்சிருவோம். சட்டி நல்லா சூடாயிடுச்சு. நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கலாம். மிளகு போட்டுக்கலாம். புதினா போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க இஞ்சி போட்டுடலாம். உரிச்சு வச்ச பூண்டு போட்டுடலாம். பூண்டு நல்லா வணங்கிருச்சு. சின்ன வெங்காயம் போட்டுடலாம். சின்ன வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. கட் பண்ண தக்காளி போட்டுருவோம். தக்காளி போட்டாச்சு. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. கட் பண்ண நாட்டுக்கோழியை போட்டுடலாம். சிக்கன் மசாலா போடலாம். சிக்கன் மசாலா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அடுத்ததான் மல்லித்தூள் போட்டுக்கலாம். கல்லு போட்டுக்கலாம். நாட்டுக்கோழி மசாலா போட்டு நம்மளுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதில் நம்ம தண்ணியை சுத்தமாக சேர்க்க போகிறது கிடையாது. நல்லெண்ணெயிலையும் ரம்முலையும் தான் வேக போகுது. ரம் ஆல்கஹால் வச்சு தான் நம்ம இதை பாயில் பண்ண போகிறோம். ரம் ஓப்பன் பண்ணி ஊற்றிடலாமா சம்பஜி? ஓப்பன் பண்ணுங்க. ஆல்கஹால் நாங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் இருக்குது, உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நாங்கள் காமிக்கிறோம். வேற ஒன்றும் கிடையாது. தப்பாக நினச்சிக்காதீங்க யாரும். கண்டிப்பாக மது நாட்டுக்கும் வீட்டுக்கு கேடு இல்லை, எல்லாருக்குமே கேடு. அதனால பார்த்துக்குங்க. கண்டிப்பாக இந்த ஃபுட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஃபுட்டு. அதனால தான் நம்ம இதெல்லாம் சேர்க்குறோம். ஊற்றிடுவோம். ஆல்கஹால் ஊற்றினோன்னே எப்படி ஃபயர் ஆகுது பார்த்தீங்களா? அதான் இந்த ரம்மோட விஷயமே. இந்த ஃபுட்டோட இதுதான். இன்னும் கொஞ்சம் ஊற்றிடலாம்.
ரம் நாட்டுக்கோழி சிக்கன் நல்லா சுக்கா மாதிரி வந்திருக்கு. நல்லா கம்மன்னு அதோட வாசம் வேற மாதிரி இருக்கு. அந்த ஆல்கஹால் சேரவும் அந்த சிக்கன் நல்லா சாஃப்டா நம்மளுக்கு வந்துடும். இப்போ நம்மளுக்கு வெந்துருச்சு, இறக்கி நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம் வாங்க. ரம் சிக்கன் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. வாழ்க்கையிலே முதல்ல நம்ம ரம் ஊற்றி சிக்கன் இப்போ தான் சாப்பிட்றேன் நான். எல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக தான். சாப்பிட்றலாம். நல்லா சூடாக இருக்கு. பயங்கர சூடாக இருக்குது. வழக்கம் போல நமக்கு ஒரு செமத்தியான பீஸ் கிடைச்சிருக்குது. ஆனால் சூடாக கிடைச்சிருக்குது. கையில் பிடிக்கவே முடியல. உடனடியே வாயில் தள்ளிடலாம். வாயில் தள்ளிடலாமா? சூப்பருங்க. வேற 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 லெவல். சூப்பராக இருக்குது. சிக்கன் அப்படியே நல்லா சாஃப்டா இருக்கு. மழை வேற வர மாதிரியே இருக்கு. ரம் சிக்கன் டிஃப்ரெண்டா இருக்கு. எல்லாரும் சொல்றதுதான், மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு. ஸோ இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் உங்களுக்கு இருக்குன்னு காமிக்கிறதுக்காக தான் காமிக்கிறோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரம் சிக்கன் சாப்பிட்டோம். சூப்பர் டேஸ்ட்டு. கண்டிப்பாக இது ஒரு அருமையான டிஷ்ஷு தான் சொல்ல முடியும். ஃபாரினர்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரம் சிக்கன் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. உண்மையிலேயே இது ஒரு டிஃப்ரெண்டான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோ வேணும் எங்களுக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டினியூவாக தொடர்ந்து எங்கள் வீடியோவை பாருங்கள். அது மட்டும் கிடையாது, நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க, யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பாய்.